நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி, சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கடைசி காலத்தில் தேவன் தேடும் வாலிபனா நீ? கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்க ஆசைப்படுகிறாயா நீ? கடைசி காலத்தில் பாவத்தில் விளைவிக்கும் பிசாசின் தந்திரங்களை அழிக்க ஆயத்தப்படுகிற வாலிபனா நீ? ஜாஷ்வா டிவி மற்றும் தீர்க்க தரிசன சந்ததி சர்வதேச ஊழியங்கள் வழங்கும் தீர்க்க தரிசன சந்ததி நேரம். தரிசனம் தேவை, தெய்வ தரிசனம் தேவை, தேசத்தை சுதந்தரிக்க தரிசனம் தேவை. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்குபவர்கள் நாதன் டிம்பர்ஸ் துணை நிறுவனமான நாதன் பர்னிச்சர்ஸ். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் ஜாஷ்வா டிவி நேயர்கள், இந்த ப்ராஃபட்டிக் ஜென்ரேஷன் டைமில் பார்க்க இருக்கிற உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். உங்கள் யாவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அல்லேலூயா. இந்த 2024வது வருடத்தை தாண்ட செய்து இந்த 2025வது வருடத்திற்குள்ளே ஆண்டவர் நம்மளை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். எத்தனை பேர் சொல்ல முடியும், என்னை இதுவரைக்கும் நடத்தினவர் இனிமேலும் நடத்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார்? ஆமென். வேதம் இவ்விதமாக சொல்லுகிறது, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே கொண்டு போய் விடுவாராம். ஆம் பிரியமானவர்களே, 2024வது வருடத்தில் எத்தனையோ பிரச்சனைகள் வந்தது, எத்தனையோ போராட்டங்கள் வந்தது, எத்தனையோ நிந்தனைகள் வந்தது, எத்தனையோ அவமானங்கள் வந்தது, எத்தனையோ தடுமாற்றங்கள், எத்தனையோ மருத்துவமனையில் போய் படுத்திருந்த நாட்கள், எத்தனை முறை ஆமென் மனிதர்களை நம்பி நம்பி ஓடின நாட்கள் வந்தது. ஆனாலும் 2024வது வருடத்தை தாண்ட செய்த நம்முடைய தேவன் இந்த 2025வது வருடத்தையும் நம்மளால் தாண்ட செய்வார். அக்கினியில் நடந்தாலும் அக்கினி நம்மேல் பற்றி எரியாது, தண்ணீருக்குள் நடந்தாலும் தண்ணீர் நம்மேல் புரளாது. ஏன் என்று கேட்டால் அவர் நமக்கு முன்னே சென்று கோணலாயிருக்கிற பாதைகளையும் கரடு முரடாயிருக்கிற பாதைகளையும் அவர் சரி செய்து கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் சொல்ல முடியும், இந்த தேவன் இந்த 2025வது வருடத்திலே என்னை நடத்துவார், என் குடும்பத்தை நடத்துவார், என் பிள்ளைகளை நடத்துவார், என் ஊழியத்தை நடத்துவார், என் திருச்சபையை நடத்துவார், என்னுடைய தொழிலை நடத்துவார், என்னுடைய வேலை பார்க்கிற இடத்துல என்னை நடத்துவார். அவன் நம்மளை நடத்துகிறவர். ஹல்லேலூயா. அப்படி இருக்கிற இடத்தில் கண்களை மூடி ஹல்லேலூயா. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நடத்திடுவான், என்னை நடத்திடுவான். மரண பரியந்தம் நடத்திடுவார், என்னை நடத்திடுவார். கைகளை உயர்த்தி நடத்திடுவீர், இனிமேலும் கடைசி வரை நடத்திடுவீர், நடத்திடுவீர், இனிமேலும் கடைசி வரை நடத்திடுவீர். நீரே யெகோவா, நீரே என் எல்லாமே பார்த்து கொள்வீர். நீரே யெகோவா ஷம்மா, என் கூடவே இருக்கின்றீர்.
சொல்லுவோம். நீரேகோவா, நீரேகோவா, ஈரே எல்லாமே பார்த்து கொள்வி, எல்லாமே பார்த்து கொள்வி. நீரேகோவா ஷம்மா, என் கூடவே இருக்கின்றே. நற்கிரியை என்னில் துவங்கினவர் முடிவு பரியந்தம் நடத்திடுவே. நற்கிரியை என்னில் துவங்கினவர் முடிவு பரியந்தம் நடத்திடுவே. முதிர் வயதானாலும் நடத்திடுவே, உண்மையாய் நடத்திடுவீர். முதிர் வயதானாலும், முதிர் வயதானாலும் நடத்திடுவீர், உண்மையாய் நடத்திடு. ரெண்டு கைகளை உயர்த்தி நடத்திடுவீர். இனிமேலும் கடைசி வரை சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. இந்த வருஷம் முழுவதும் நடத்திடுவீர். இனிமேலும் கடைசி வரை நடத்தி சிங்காகை நடத்திடுவீர், நடத்திடுவீர். இனிமேலும் கடைசி வரை நடத்திடுவீர். நீரேகோவா ஷம்மா, என் எல்லாமே பார்த்து கொள்வி. நீரேகோவா, நீரேகோவா ஈரே. எத்தனை பேர் சொல்ல முடியும் அப்பா? இந்த 2025 வருடத்தில் இந்த ஜனவரி மாதத்தில் பல காரியத்தை குறித்து நாங்கள் பயந்து கலங்கி நடுங்கி நாங்கள் திகைத்து போய் தேவ சமூகத்தில் நாங்கள் அமர்ந்து இருக்கிறோம் அப்பா. வேதம் விதமாக சொல்லுகிறதே, நாளைய தினத்தை குறித்து நீ கவலைப்படாதே. நாளைய தினத்தில் என்ன நடக்குது என்பது உனக்கு தேவையில்லை. அதினதி நாளுக்குள்ள பாடுகள் அந்தந்த நாளுக்கு போதும். நாளைய தினம் கர்த்தருடையது. நாளைய தினம் அது நாட்கள் அதன் காரியங்களுக்காக கவலைப்படும். தேவ ஜனமே, இந்த சாயங்கால நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் திருவலம் பற்றுகிறார். இனி நடக்க போகிற காரியங்களை குறித்து கவலைப்படாதே. இனி நடக்க போகிற காரியங்களை குறித்து நீ மனம் பதறாதே. இனி நடக்க போகிற பிரச்சனைகளை குறித்து கவலைப்படாதே. நாளைய தினத்தை தேவன் பார்த்து கொள்ளும். நாளைய தினத்தை பரலோகம் பார்த்து கொள்ளும். நாளைய தினத்தை தேவ சமூகம் பாதுகாத்துக் கொள்ளும். இன்றைக்கு தேவையான காரியத்தை கர்த்தர் இன்றைக்கு நமக்கு தந்திருக்கிறார். இன்றைக்கு தேவையான நல்ல சரீர சுகத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். இன்றைக்கு தேவையான நல்ல பலத்தை தந்திருக்கிறார். ஆமா ஆண்டவரே, என்னை நீ நடத்துவீர், என்னை நடத்துவீர் சொல்கிறவர்கள் கைகளை உயர்த்தி நடத்திடுவீர். இனிமேலும் கடைசி வரை என்ன நடத்துவீர், நடத்திடுவீர், நடத்திடுவீர். இனிமேலும் கடைசி வரை நடத்திடுவீர். நீ யெகோவா ஈரே, என் எல்லாமே பார்த்து கொள்வி. நீரேகோவா, நீரேகோவா ஷம்மா, என் கூடவே இருப்பவரே. நீரேகோவா ஈரே, என் எல்லாமே
ஆண்டவரே 2024வது வருஷத்தை குறித்து நாங்கள் பயந்தோம், ஆனால் தேவன் எங்கள் கரத்தை பிடித்து நடத்தினீர். இந்த வருஷத்தை குறித்தும் எங்கள் எல்லோருக்கும் பயங்கள் இருக்கிறது. தேவன் இந்த தேசத்திற்கு என்ன செய்ய போகிறார்? தேவன் இந்த ஜனத்திற்கு என்ன செய்ய போகிறார்? தேவன் திருச்சபைகளுக்கு என்ன செய்ய போகிறார்? தேவன் ஊழியத்திற்கு என்ன செய்ய போகிறார்? ஊழியக்காரனுடைய வாழ்க்கைக்கு என்ன செய்ய போகிறார் என்று சொல்லி எல்லா மனிதர்களும் பயப்படுகிறார்கள். பயங்களிலே பல்வேறு காரியத்தை குறித்து பயப்படுகிறார்கள். சுவாமி, இந்த வருஷத்தின் ஆரம்பத்தை உம்முடைய கரத்தை நாங்கள் கொடுக்கிறோம். ஒருவேளை ஆரம்பம் அற்பமாக இருக்கலாம், துவக்கம் கேவலமானது ஒரு காரியத்தை போல் இருக்கலாம். ஆனால் நாங்கள் விசுவாசிக்கிறவர் ஆரம்பத்தை அற்பமாயிருந்தால் முடிவை சம்பூரணமாய் மாற்றுவீர். இந்த வருஷத்தில் எங்கள் ஜபங்களுக்கு பதில் கிடைக்கும். இந்த வருஷத்தில் எங்களை கர்த்தர் தேசத்திற்கு தெரியப்படுத்துவீர். இந்த வருஷத்தில் எங்களை கொண்டு பயங்கரமான காரியத்தை நீ செய்வீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். இயேசுவின் நாமத்தின் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இரட்சகரும் மீட்பருமாகிய ஆண்டவராக இயேசுவின் நாமத்திலே மீண்டும் உங்கள் யாவருக்கு இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை இயேசுவின் நாமத்திலே சொல்லிக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை நடத்துவார், உங்கள் பிள்ளைகளை நடத்துவார், உங்கள் குடும்பத்தை நடத்துவார், உங்களுடைய வியாபாரங்களை நடத்துவார். உங்களுக்கு தேவையான எல்லா காரியத்திலையும் கர்த்தர் உங்க கூட இருப்பார். ஆமென் சொல்லுங்களேன். போன வருஷத்திலிருந்து ஆண்டவர் நம்மளை நிறைய காரியத்தை பேசுகிறார். போன மாதத்துல நம்ம எல்லாரும் தியானித்தோம், எதை ஒரு தேவ பிள்ளை இழக்கக்கூடாது, எதை ஒரு தேவ பிள்ளை இழந்து போய்விடக்கூடாது என்பதை ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுத்தார். இந்த புது வருஷத்துல ஆமென், ஒருவேளை பிரதர் வாக்கு தத்துவம் சொல்லுவாங்க போல நீங்க அப்படி ஒன்றும் எதிர்பார்க்க கூடாது. ஆண்டவர் நமக்கு புது வருஷத்திலே வாக்கு தத்தத்தை பேசுவார் என்று நமக்கு எந்த ஒரு உடன்பாடும் இல்லை. நமக்கு ஆண்டவர் பேசுவார்னு வேதாகமத்தில் அப்படி சொல்லவும் இல்லை. ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களுக்காக உங்களிடத்தில் ஆவியானவர் எதை பேச போகிறார், அடிமையானவன் எதை சுமந்து கொண்டு வர வேண்டும் என்று தேவ சமூகத்தில் கேட்ட பொழுது, தேவ சமூகத்தில் விசாரித்த பொழுது ஆண்டவர் என்னை நடத்தின காரியத்திற்கு நேராய் திருப்பிக் கொள்ளுகிறேன். ஒருவர் எல்லாரும் என்னோடு கூட சேர்ந்து வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 24வது அதிகாரம் 4வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், நீங்கள் கேளுங்கள். மத்தேயுவின் நூல் 24வது அதிகாரம் 4வது வசனம். வேதத்திலே கர்த்தருடைய வார்த்தை விதமாக சொல்லுகிறது, இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவனும் வஞ்சியாத படிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொன்னார். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவனும் வஞ்சியாத படிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அப்ப இந்த மாதம் முழுவதும் நம்ம எதை குறித்து தியானிக்க போகிறோம் என்ன சொன்னால், வஞ்சிக்கப்படுதல். கடைசி காலத்திலே ஆண்டவருடைய தீர்க்க தரிசன வார்த்தைகள் நமக்கு இவ்விதமாக சொல்லுகிறது, ஜனங்கள் எல்லாம் தளித்தப்பி தடுமாறி விசுவாசத்தை இழந்து தேவ சமூகத்துடைய நாட்டத்தை இழந்து தேவ பிரசன்னத்துடைய நாட்டத்தை இழந்து அநேக ஜனங்கள் வஞ்சிக்கப்பட்டு போவார்கள். ஆட்டுத்தோலை பொத்தின ஓநாய்கள் திருச்சபைக்குள்ளே வரும், ஆட்டுத்தோலை பொத்தின ஓநாய்கள் ஜனங்களுக்குள்ளே வருவார்கள். இப்படி ஆண்டவர் நமக்கு பல பல காரியத்தை ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அப்ப இந்த மாதம் முழுவதும் நம்ம ஒரு வார்த்தைக்கு கீழாய் நம் கர்த்தருடைய வார்த்தை நாம் தியானிக்க போகிறோம். வஞ்சிக்கப்படுதல். இயேசு சொல்லுகிறார் 24:4 மத்தேயுல, அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவனும் வஞ்சியாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். ஒரு தேவ பிள்ளை எதற்கு எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும்? ஒருவனும் நம்மை வஞ்சித்து விடாதபடிக்கு நம் ஆவி, ஆத்துமா, சரீரம். தேவ ஜனமே, நம் ஆவியிலேயோ ஆத்துமாவில சரியா இருந்து சரீரத்தில் பலவீனமா இருந்தா சத்துரு வந்துச்சிருவா. 3 காரியத்தின் மேலே ஒரு தேவ பிள்ளை கவனம் செலுத்த வேண்டும். தன்னுடைய ஆவியின் மேலே கவனம் செலுத்த வேண்டும், தன்னுடைய ஆத்துமா மேலே கவனம் செலுத்த வேண்டும், தன்னுடைய சரீரத்தின் மேலே கவனம் செலுத்த வேண்டும். ஏனென்று சொன்னால் ஆண்டவர்
ஆண்டவர் விதமாக வேதத்தில் சொல்லி இருக்கிறார், நான் மனுஷன் கட்டின எந்த ஆலயத்திலும் நான் வாசம் பண்ணுவது இல்லை, நான் வாசம் பண்ணுகிற ஆலயம் நீயே அந்த ஆலயம் என்று சொன்னார். அப்போ ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், நான் உனக்குள்ளே வாசம் பண்ணுகிறேன், நான் உன்னுடைய ஆவிக்குள்ளே, உன்னுடைய ஆத்துமாக்குள்ளே, உன்னுடைய சரீரத்திற்குள்ளே நான் வாசம் பண்ணுகிறேன். அதனால் தான் ஆண்டவர் வேதாகமத்தில் இப்படி சொல்லி இருக்கிறார், ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார். எனக்கு அருமையான வாலிப சகோதரா, எனக்கு அருமையான வாலிப சகோதரி, எனக்கு அருமையான தம்பி தங்கச்சி, ஆண்டவர் சொல்லுகிறார், இது ஓன் சரீரம் அல்ல, இது நான் தங்கும் தேவ ஆலயம். இந்த தேவ ஆலயத்தில் ஆபாசங்களை பார்த்து கொண்டு, விபச்சாரத்தை பண்ணிக்கொண்டு, காதலை செய்து கொண்டு, ஓரினை சேர்க்கைக்கு அடிமைப்பட்டு விட்டு, கொள்ளாத காய்மாகாரத்திற்கு அடிமைப்பட்டு, வஞ்சகம், வேசித்தனம், விபச்சாரம், அசுத்தம், காமவிகாரம், களியாட்டுக்கள், இப்படிப்பட்டவைகளை உன் சரீரத்தில் நீ வைத்திருந்தால் ஆவியானவர் இந்த பகல் நேரத்தில் நம்மை பார்த்து சொல்லுகிறார், என்னுடைய ஆலயம் அது. ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் நான் அவனை கெடுப்பேன், நான் அவனை தொடுவேன், நான் அவனை சங்கரிப்பேன். அப்போ ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும், இந்த சரீரமானது இரத்தத்தினால் கிரயமாக்கப்பட்டது. கொல்கதாவிலே இயேசு சிந்தின அந்த பரிசுத்த இரத்தத்தை கொடுத்து ஆண்டவர் நம்மளை கிரயமாக்கி கொண்டிருக்கிறார். மீண்டும் ஆவியானவர் சொல்லுகிறார், நான் தங்குகிற ஆலயம் உன் சரீரம், நான் தங்குகிற ஆலயம் உன் சரீரம், நான் தங்குகிற ஆலயம் உன் ஆத்துமா, உன் சரீரம். உன் சரீரத்தை பாவத்திற்குள்ளே ஒப்பு கொடுக்க நான் உனக்கு அனுமதி கொடுக்கவில்லை. ஒருவேளை நீ மீண்டும் மீண்டும் பாவத்தை அந்தரங்கத்தில் இருந்து நீ செய்து கொண்டிருப்பாய் என்று சொன்னால் நியாய தீர்ப்புக்கு தப்பிக்க முடியாது, தேவ ராஜ்யத்திற்குள்ளே தப்பிக்க முடியாது, அவருடைய சமூகத்தை, அவருடைய மகிமையிலே தப்பிக்க முடியாது. இது தேவனுடைய ஆலயம். ஒரு தேவ பிள்ளைக்கு தான் சரீரத்தை பார்க்கும் போது எப்போதும் என்ன தெரியுமா ஞாபகம் வரணும், இந்த கண் கர்த்தர் பார்க்கிற கண், இந்த நாவு கர்த்தர் பேசுகிற நாவு, இந்த கரத்து கர்த்தர் தொடுகிற கரம், இந்த இருதயம் தேவன் எனக்குள்ளே வாழுகிற இருதயம். அப்ப இனி நான் அல்ல, கிறிஸ்து எனக்குள் வாழ்கிறார். இனி நான் அல்ல, என்னுடைய ஆவி, என்னுடைய ஆத்துமா, என்னுடைய சரீரம் தெய்வத்துடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இனி நான் அல்ல, இனி என்னுடைய சுயம் அல்ல, இனி என்னுடைய வைராக்கியம், வீம்பு, கோபம், எரிச்சல், விபச்சாரம், அசுத்தம், சுய இன்பம் இதுவல்ல. எனக்குள்ளே தெய்வம் ஆளுகை செய்கிறது, எனக்குள்ளே தெய்வம் வாசம் பண்ணுகிறார், எனக்குள்ளே ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர், ஏக சக்கராதிபதி, விடிவெளி நட்சத்திரம், ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறவர், 7 குத்துகள் விளக்குகளின் மத்தியிலே உலாவுகிறவர், பரிசுத்தர் 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 என்று சொல்லுகிற தேவன் எனக்குள்ளே வாழ்கிறார். அப்போ நாம் எப்பொழுது பாவத்தை தப்பிக்க முடியும் தெரியுமா? கர்த்தர் எனக்குள்ளே இருக்கிறார் என்று நமக்குள்ள ஒரு சிந்தனை வரும் பொழுது நாம் பாவத்தை விட்டு விலகி ஓடுவோம். நாம் கர்த்தர் எனக்குள்ளே வாசம் செய்கிறார் என்ற சிந்தனை வரும் பொழுது தேவையான தொடர்புகளை துண்டித்து விடுவோம். கர்த்தர் எனக்குள் இருக்கிறார் என்ற தொடர்பு வரும் பொழுது தேவையில்லாததை அந்தரங்கத்தில் உட்கார்ந்து பார்க்க மாட்டோம். தேவ பிள்ளையே, நீயும் நானும் நினைக்கிறோம் 4 சுவருக்குள்ள இருந்து நாம் செய்கிற பாவத்தை இந்த உலகத்தில் இருக்கிற ஒருவனும் பார்க்கல. நீ நினைப்பது ரொம்ப சரிதான். நாம் செய்கிற பாவத்தை, 4 சுவருக்குள்ள செய்கிற பாவத்தை இந்த உலகத்தில் இருக்கிற எந்த மனிதனும் பார்க்கவில்லை. ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ளணும், பரலோகமும் சேனைகளின் கர்த்தரும் அவருடைய தூதர்களும் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். வான மண்டலத்தில் இருக்கிற பொல்லாத ஆவி நம்மை பார்த்து கொண்டிருக்கிறது. ஒருவனும் ராஜ்யத்திற்கு முன்பாக தப்பிக்க முடியாது, ஒருவனும் நியாய தீர்ப்புக்கு முன்பாக தப்பிக்க முடியாது. நீ உன் சரீரத்தில் எதை விதைத்தாயோ நீ அதை அறுப்பாய். அல்லேலூயா. அப்போ வஞ்சிக்கப்படுதல். அப்போ 4 வகையான காரியத்தை குறித்து இந்த மாதம் முழுவதும் தியானிக்க போகிறோம். முதலாவது, ஒரு தேவ பிள்ளை எப்படி வஞ்சிக்கப்படுவான் அப்படின்னா, முதலாவது தலைப்பை எழுதி கொள்ளுங்கள், தன்னை தானே வஞ்சித்தல். சொல்லுங்க, தன்னை தானே வஞ்சித்தல். திருப்பிக் கொள்ளவும். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 18வது வசனத்தை திருப்பிக் கொள்ளுவோம். மீண்டும் சொல்லுகிறேன், 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 18வது வசனம். நான் வாசிக்கிறேன், நீங்கள் கேளுங்கள். ஒருவனும் தன்னை தானே வஞ்சியாதிருப்பானாக. இவ்வுலகத்தில் ஒருவன் தன்னை ஞானி என்று எண்ணினால் அவன் ஞானியாகும்படி பைத்தியக்காரனாக கடவன். ஆண்டவர் சொல்லுகிறார், ஒருவனும் தன்னை தானே வஞ்சியாதிருப்பானாக. அப்ப ஆண்டவர் இன்னொரு பக்கம் எப்படி சொல்லுகிறார் அப்படின்னா, ஏ அன்பு சகோதரா, ஏ அன்பு சகோதரி, உன்னை நீயே வஞ்சித்து கொள்ள முடியும்.
எப்படி நாம் நம்மளே வஞ்சிக்கிறோம் என்று தெரியுமா? முதலாவது காரியம் 1 யோவானின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 8வது வசனம். நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. எந்த தேவ பிள்ளையாவது நான் பாவமே செய்ய மாட்டேன், எனக்குள்ள பாவமே கிடையாது, நான் ரொம்ப பரிசுத்தவன் என்று ஒருவன் சொல்லுவான் என்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது அவன் தன்னை தானே வஞ்சித்துக் கொண்டிருக்கிறான். முதலாவது ஒரு தேவ பிள்ளை சொல்ல வேண்டும், ஐயா நான் பாவியாய் இருக்கிறேன், ஐயா நான் எல்லாவற்றிலும் சரியாக இல்லை, என்னை கர்த்தர் கிருபையாய் நடத்துகிறார், கர்த்தர் இரக்கமாய் நடத்துகிறார். இன்றைக்கு தேசத்திலே அநேக ஊழியர்களும் அநேக கூட்டத்தில் விசுவாசிகளும் சொல்லுகிறார்கள், எங்களுக்குள்ளே பாவம் இல்லை, நாங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டோம், நாங்கள் நீதியாக்கப்பட்டோம், நாங்கள் தூய்மையாக்கப்பட்டோம். வேதம் சொல்லுகிறது நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சித்துக் கொண்டிருக்கிறோம் என்று அர்த்தம். நீ நம்ம சொல்லிக் கொண்டிருக்கிறோம்ல, நான் பாவமே செய்ய மாட்டேன், நான் அவங்களை பார்க்கவே மாட்டேன், நான் தப்பு பண்ண மாட்டேன். நான் எப்படி தெரியுமா என்ன குறிச்சு? ஆண்டவர் சொல்லுகிற உன்னை குறிச்சு எனக்கு தெரியும். நீ அந்தரங்கத்தில் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற, 4 சுவருக்குள்ள என்ன பேசிக்கிட்டு இருக்கிற, நீ எதை பார்த்து கொண்டிருக்கிற, நீ என்ன செய்து கொண்டிருக்கிற, எல்லாவற்றையும் நான் ஞாபக புஸ்தகத்திலே ஒன்று விடாமல் எல்லாவற்றையும் எழுதி வைத்திருக்கிறேன். அப்படி எப்படி சொல்ல முடியும் தேவ ஜனமே எனக்குள்ளே பாவம் இல்லை என்று சொல்லி? அதான் வேதம் சொல்லுகிறது. நம்மை நாம எப்படி திரும்ப முதலாவது வஞ்சிப்போம், எனக்கு பாவமே கிடையாது, நான் பாவமே செய்ய மாட்டேன், நான் அப்படியே இருக்கிறேன், நான் பரிசுத்தவான், நான் பரிசுத்தவான். என்னை குறித்து அவங்ககிட்ட கேளுங்க, என்னை குறித்து இவங்ககிட்ட. உன்னை குறித்து தேவன் தான் சாட்சி கொடுக்கணும். நீ யார் என்பது அந்தரங்கத்தை கர்த்தர் கணக்கெடுத்து வச்சிருக்கிறார். நீ அந்தரங்கத்தில் எதை பார்க்கிற, யார் கூட சேட் பண்ற, எதை குறித்து நீ பார்த்துட்டு இருக்கிற, யாருடைய காரியத்தை நீ முக்கியமா பார்க்கிற, எல்லாவற்றையும் கர்த்தர் எடுத்து வச்சிருக்கிற. ஒருவனும் தப்பிக்க முடியாது. இனி இப்படி பிரசங்கம் பண்ண யாருமே கிடையாது தேசத்துல. அப்படி பிரசங்கம் பண்ண காணிக்க குறைஞ்சிரும். முதலாவது நாம எப்படி திரும்ப வஞ்சிக்கிறோம், எனக்குள்ளே பாவம் இல்லை என்று சொல்லும் பொழுது. இரண்டாவது நம்மை நாம் எப்படி திரும்ப வஞ்சிக்கிறோம், என்னோட கூட திருப்பிக் கொள்ளுங்கள். கலாத்தியரின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 3வது வசனம். முதலாவது சொல்லிக் கொடுத்தேன், நமக்குள்ளே பாவம் இல்லை என்று நம்ம சொல்லும் பொழுது நம்மை நாமே வஞ்சித்துக் கொண்டிருக்கிறோம். இரண்டாவது கலாத்தியரின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 3வது வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்கள் என்று சொன்னால் நான் வாசிக்கிறேன், ஒருவன் தான் ஒன்றுமில்லாதிருந்தும் தன்னை ஒரு பொருட்டென்று எண்ணினால் தன்னைத்தானே வஞ்சிக்கிறான். ஒருவன் தான் ஒன்றுமில்லாதிருந்தும் தன்னைத்தானே ஒரு பொருட்டென்று எண்ணினால் தன்னைத்தானே வஞ்சிக்கிறான். ஆண்டவர் என்ன சொல்றார் அப்படின்னா, இல்லை நீ குப்படா, நீ வெறும் மண்ணு, நீ மண்ணால உண்டாக்கப்பட்ட ஒரு ஜந்து, நீ மண்ணால உருவாக்கப்பட்ட ஒரு மனுஷப்பைய. சொல்றா, ஒருவன் தான் ஒன்றுமில்லாதிருந்தும் தன்னை ஒரு பொருட்டு என்ன போல ஆராதனை நடத்த முடியாது, என்ன போல செய்தி கொடுக்க முடியாது, என்ன போல ஜபம் நடத்த முடியாது, என்ன போல ஆண்டவர் சொல்றார், நீ இப்படி ஒன்றுமில்லாது இருக்கிறவன் எனக்கு தெரியும், நீ ஒன்றுமில்லாத இருந்து சொல்லு, என்ன போல ஒருத்தரும் பண்ண முடியாதுன்னா அப்படியே ஒரிஜினலா பண்ணுவேன், நான் அப்படியே பண்ணுவேன். ஆண்டவர் சொல்றார், நீ அப்படி நினைத்தாய் என்று சொன்னால் உன்னை நீயே வஞ்சித்துக் கொண்டிருக்கிறாய். தம்பி தங்கச்சி அம்மா அப்பா நம்மளை வஞ்சிக்க வெளியிருந்து ஒருவனும் வர வேண்டாம். நமக்குள்ள பாவம் இல்லை, நான் பாவமே செய்ய மாட்டேன், நான் கோபம் இப்படி பண்ணிட்டு வருதுன்னு சொன்னா நம்ம நாமே வஞ்சித்து கொண்டு இருக்கிறோம் நமக்கு தெரியாமலே. இரண்டாவது, ஒருவன் தான் ஒரு பொருட்டுமே இல்லைன்னு அவனுக்கே தெரியும், ஆனாலும் வெளியே நான் எனக்கு தெரியும், நான் செஞ்சிருவேன், நான் வச்சிருவேன் என்று சொல்றான். நீ உன்னை வஞ்சித்து கொண்டு இருக்கிறாய். மூணாவது, ஒரு தேவ பிள்ளை எப்படி தெரியுமா வஞ்சிக்கப்படும்? திருப்பிக் கொள்ளுங்கள். யாக்கோபின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 22வது வசனம். யாக்கோபின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிப்பீர்கள் என்று சொன்னால், அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சிக்காதபடி திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாய். அப்போ வசனத்தை கேட்கிறது நல்லதுதான். எல்லா மீட்டிங்லயும் போய் உட்கார்ந்து வேதத்தை கேட்கறது நல்லதுதான். ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா,
நீ திருவசனத்தை கேட்கிறவராய் மாத்திரமல்ல, அதன்படி நீ செய்யாமல் இருக்கும் பொழுது உன்னை நீயே வஞ்சித்துக் கொண்டிருக்கிறாய். ஜெபத்துல போய் உட்கார்ந்து அந்த ஊழியக்காரர் செய்தியை கேட்டோன்னே, ஏ அப்பா, ஆவி பொங்கி ஆத்மா பொங்கி சரீரத்துல வல்லமை இறங்கி, இனி நான் செய்வேன், இனி நான் ஜெபிப்பேன், இனி நான் வேதத்தை வாசிப்பேன் என்று சொல்லி தேவ சமூகத்தில் பொய்யாய் அநேக ஆணைகளை சத்தியமாய் உடன்படிக்கையாய் இட்டுவிட்டு வீட்டிற்குள் வந்த உடனே மீண்டும் அந்த விபச்சார போர்வைகளை போர்த்தி கொண்டு, மீண்டும் அந்த வேசித்தன போர்வைகளை போர்த்தி கொண்டு மீண்டும் தவறான காரியத்தை செய்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் சொல்கிறார், நீ திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி நீ நடக்கிறவனாய் இருக்கணும். அப்படி இல்லை என்று சொன்னால் நீ உன்னை வஞ்சித்து விடுகிறாய். அப்போ ஒரு தேவ பிள்ளை முதலாவது இந்த வாரத்தில் நம்ம தியானிக்கிறது தன்னைத்தானே வஞ்சித்துக் கொள்ளுதல். சொல்லுங்க, தன்னை தானே வஞ்சித்துக் கொள்ளுதல். இந்த தன்னை தானே வஞ்சித்துக் கொள்ளுதல் கேட்டகிரியில ஒரு மனுஷன் எப்படி தன்னை தானே வஞ்சித்துக் கொள்ள முடியும் அப்படின்னா, ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் 3 காரியத்தை சொன்னார். என்ன, ஒரு மனுஷன் எப்படி தன்னைத்தானே வஞ்சிக்க ஆரம்பிப்பான்? முதலாவது அவன் சொல்லுவான், எனக்குள் பாவமே இல்லை. நமக்குள் பாவம் இல்லை என்று சொன்னால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. இரண்டாவது, நாம் என்ன செய்யக்கூடாது அப்படின்னா, நம்மை நாமே ஒரு பொருட்டாக, நான் ஒருவேளை இந்த டியூக் நிறைய இடத்துல மெசேஜ் கொடுக்க போறதுனால என்ன மாதிரி யாரும் மெசேஜ் கொடுக்க முடியாது, என்ன மாதிரி ஜெபம் நடத்த முடியாது நான் சொல்லுவேன் என்று சொன்னால் என்னை நானே வஞ்சித்து கொண்டு இருக்கிறேன் என்று அர்த்தம். ஒரு ஊழியக்காரனிடத்தில் கிருபையை இன்னொரு ஊழியக்காரனிடத்தில் எதிர்பார்க்க முடியாது. இன்னொரு ஊழியக்காரனிடத்தில் கிருபையை மற்ற ஊழியனிடத்தில் எதிர்பார்க்க முடியாது. வேதத்தில் தேவனாகிய கர்த்தர் இவ்விதமாக சொல்லி இருக்கிறார், அவனுக்கு அவனுடைய பிரயோஜனத்திற்கு தக்கதாய் அவனுக்கு நான் கிருபைகளை கொடுத்திருக்கிறேன். உனக்கு இந்த கிருபை இருந்து அந்த ஊழியக்காரனுக்கு அந்த கிருபை இல்லைன்னு ஏதோ நீ பெரியவனும் அவன் சிறியவனும் என்று வேதாகமத்திலேயோ பரலோகத்திலேயோ தெய்வம் பார்ப்பது இல்லை. எல்லாரையும் ஒரே விதமாக நான் பார்க்கிறார். கிறிஸ்து என்கிற ஒரே சரீரத்திலே ஒவ்வொரு ஊழியமும் ஒவ்வொரு அவயங்களாக இருக்கிறது. கண் செய்கிற ஊழியத்தை இந்த கை செய்ய முடியாது. கைகள் செய்கிற ஊழியத்தை கால்கள் செய்ய முடியாது. கால்கள் செய்கிற ஊழியத்தை என் காதுகள் செய்ய முடியாது. காதுகள் செய்கிற ஊழியத்தை என் வாய் செய்ய முடியாது. என் வாய் செய்கிற ஊழியத்தை என் இருதயம் செய்ய முடியாது. அப்படி என்று சொன்னால் ஒரே சரீரம்தான், ஆனால் உறுப்புகள் எல்லாம் ஒன்றுதான். ஆனால் அவைகளின் செயல்பாடுகள் வேறு வேறு வேறு. ஆனால் எந்த சரீரத்தையும் ஊசியை வச்சு குத்தினால் வலிக்கும். என்னன்னா ஒரே சரீரம், இதுதான் ஊழியம். அப்போ இரண்டாவது, நம்மை நாமே ஒரு பொருட்டாக எண்ணும் பொழுது நாம் வஞ்சிக்கப்படுகிறோம். மூன்றாவது என்ன அப்படி கேட்டால், வேதத்தில் ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் உங்களையே வஞ்சிக்காதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்ய. நான் உன்னை சொல்லட்டுமா, ஆண்டவருக்கும் உனக்கும் ஒரு கம்யூனிகேஷன் இல்லாம வாரத்துக்கு ஒரு நாள் நீ ஜோம்னிட்டு நீ எவ்வளவு பெரிய ஊழியத்தை செஞ்சு கிழிச்சாலும் ஊழியத்தை கர்த்தர் கணக்கில் எடுக்க மாட்டார். ஆண்டவருக்கும் உனக்கும் தனி அறையிலே ஒரு தொடர்பு இல்லாமல் நீ எத்தனை ஊழியத்தை எத்தனை இரவுகள் தியாகம் பண்ணி செய்தாலும் கர்த்தர் உன் ஊழியத்தை அங்கீகரிக்க மாட்டார். வாரத்துல ஊழியத்துக்கு போக மட்டும் ஒரு மணி நேரம் ஜோம்னிட்டு வந்தானே ஊழியத்தை கர்த்தர் அங்கீகரிச்சிருவாரா? உன் தனி ஜபத்துல தெய்வத்திற்கும் உனக்கும் ஒரு ஐக்கியம் இல்லாத வரைக்கும் உன் ஊழியத்தினால் தேசத்துல எந்த பாதிப்புகளும் ஏற்படாது. உன் ஊழியத்தினால் பிசாசுகளின் ராஜ்யம் நிரம்பிக் கொண்டே இருக்கும் என்பதை மறந்துடக்கூடாது. எவ்வளவு வல்லமையான வார்த்தை பார்த்தீங்களா? ஜாக்கிரதையா இருக்கும். மூன்றாவது, வசனத்தை மட்டும் கேட்பேன், வசனத்தை மட்டும் நடக்க மாட்டேன், அப்படிதான் இருப்பேன், பழைய குழி கதவை திரடி, இந்த பழமொழி இப்பொழுதுதான் என் வாழ்க்கை இருக்குன்னு சொன்னா
உங்களை நீங்களே வஞ்சித்துக் கொண்டிருக்கிறீர்கள். தம்பி, தங்கச்சி, அம்மா, அப்பா, அக்கா, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாருக்கும் பரிசுத்த ஆவியானவர் திருவெளம்பச் செய்கிறார். நீ வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அந்த வசனத்தின்படி நடக்கிறவர்களாய் இருக்கும் பொழுது அந்த வஞ்சனைங்கிற பிசாசின் கிரியிலிருந்து நீ தப்பித்துக் கொள்வாய். உன்னே அப்போ மெசேஜ் முடிஞ்சிட்டு இந்த வாரத்தை நம்ம தியானிச்சது தன்னைத்தானே வஞ்சித்தல். 3 வகையா ஒருவன் தன்னைத்தானே வஞ்சிப்பான். எனக்குள்ள பாவமே இல்லை, நான் ரொம்ப பரிசுத்தம் அப்படின்னு சொல்லும்போது வஞ்சிக்கப்படுறான். 2வது, தான் ஒரு பொருட்டே இல்லைன்னு தெரிஞ்சோம், தான் ஒரு பொருட்டா இருக்குன்னு அவன் சொல்லும் பொழுது வஞ்சிக்கப்படுகிறான். 3வது, வசனத்தை கேட்டுட்டு அதன்படி செய்யாமல் இருக்கும் பொழுது வஞ்சிக்கப்படுகிறான். இந்த 3ல் ஏதோ ஒரு காரியத்தை நீங்கள் சிக்கியிருந்தாலும் சரி, இந்த பகல் நேரத்தில், இந்த சாயங்காலத்தில், ஒருவேளை இந்த இரவு நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்த இந்த இரவில் நீங்கள் மனம் திரும்பும் பட்சத்தில் கர்த்தர் உங்களை கொண்டு செய்ய வேண்டியது இந்த தேசத்தில் செய்வார். நம்மை கொண்டு செய்ய வேண்டியதை கர்த்தர் இந்த தேசத்தில் செய்வார். ஒருவன் நம் ராஜ்யத்தின் ஊழியத்தை தடுக்க முடியாது. எந்த ராஜாக்கள் வந்தாலும் என்ன, எந்த ராஜாக்கள் நம்மளை ஆண்டு கொண்டாலும் என்ன, தானியேலின் காரியம் ஜெயமாய் மட்டும்தான் இருப்போம். கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். வசனத்தை கேட்டது போல 3 சத்தியம்: வஞ்சிக்கப்படுதல், தன்னைத்தானே வஞ்சிக்கப்படுதல், ஒருவனும் தன்னைத்தானே வஞ்சியாதபடி எச்சரிக்கையா இருக்க கடவன். அப்ப இயேசு சொல்றார், ஒருத்தன் தன்னைத்தானே வஞ்சித்துக் கொள்ள முடியும். வேதாகமத்தை திருப்பி பார்த்தா ஒரு மனுஷன் 3 காரியத்தை செய்யும் பொழுது அவன் தன்னைத்தானே வஞ்சித்துக் கொண்டிருக்கிறான். 1, நமக்குள் பாவம் இல்லை என்று சொன்னால் சத்தியம் நமக்குள் இராது. நமக்குள் பாவம் இல்லை என்று சொன்னால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருக்கிறோம். அப்போ ஒரு தேவ பிள்ளை எப்பொழுதுமே நான் பாவியே கிடையாது, எனக்குள்ள பாவமே இல்லை அப்படின்னு ஒரு தேவ பிள்ளை சொல்லிட்டானா அவனுக்கே தெரியாமல் அவன் வஞ்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறான். 2வது வசனம் சொல்லுகிறது, ஒருவன் ஒரு பொருட்டாக அவன் தன்னைத்தானே அவன் பொருட்டாக என்னும் பொழுது அவன் வஞ்சிக்கப்படுகிறான். நாம ஒன்றும் கிடையாது, நாம வெறும் குப்பை. ஊழியத்தில் கர்த்தர் நடத்துறார், கர்த்தர் பயன்படுத்துறார், கர்த்தர் பேசுறார். நான் யாருன்னு எனக்கு தெரியும், என் பாவம் என்னன்னு எனக்கு தெரியணும். இப்படி ஒரு தேவ பிள்ளை சொல்லணும். இல்லை இல்லை, நான் தான் சொல்லும் பொழுது ஒரு தேவ பிள்ளை வஞ்சிக்கிற தன்னைத்தானே வஞ்சித்துக் கொள்கிறான். 3வது, சத்தியத்தை உங்களை நீங்களே வஞ்சிக்காதபடிக்கு சத்தியத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்ய எச்சரிக்கையாக இருங்கள். நிறைய செய்திகளை கேட்கிறோம், கூட்டம் கூட்டமாய் போய் உட்கார்ந்து நிறைய செய்திகளை கேட்கிறோம், நிறைய செய்திகளை பேசுறோம். ஆனால் நாம் அதன்படி செய்யாமல் இருக்கும் பொழுது நம்மை நாமே வஞ்சிக்கிறோம். உங்கள் தலைக்கு மேல கை வைத்து இயேசுவின் நாமத்தில் இனி என்னை நானே வஞ்சியாத படிக்க ஆண்டவர் என்னை பாதுகாத்துக் கொள்ளுங்க. நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நேரத்திற்காக ஸ்தோத்திரம். இந்த தீர்க்க தரிசன தலைமுறை, இந்த தீர்க்க தரிசன சந்ததி நேரங்களுக்காக நன்றி. இங்க இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. தன்னைத்தானே வஞ்சிக்காத படிக்கு, எங்களை நாங்களே ஏமாற்றிக் கொள்ளக்கூடாத படிக்கு, எங்களை நாங்களே விட்டுவிடாத படிக்கு ஆவியானவர் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்வீராக. இப்பொழுதே எங்களை வேதாங்க பாவமே இல்லை, நீ பாவியே கிடையாதுன்னு சொல்ல வைக்கிற வல்லமைகள் அழிக்கப்படுவதாக. எங்களை ஒரு பொருட்டாக என்ன வைக்கிற வல்லமைகள் அழிக்கப்படுவதாக. சத்தியத்தை கேட்டால் மாத்திரம் போதாதபடி செய்ய வேண்டாம் என்கிற நினைவுகள், குந்தி நடக்கிற காரியங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் கட்டப்படுவதாக. இனி நாங்கள் எங்களை நாங்களே வஞ்சிக்காதபடிக்கு தெய்வம் எங்களுக்கு உதவி செய்வீராக. உதவி செய்யுங்கப்பா. இங்க இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். இந்த மாதம் முழுவதும் நடத்துங்க, இந்த வருஷம் முழுவதும் நடத்துங்க. நீ நடத்திவே நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தின் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். முதலாவது, நம்மை நாமே ஆராய்ந்து அறியணும். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நம்ம என்ன பண்ண மாட்டோம்? வஞ்சிக்கப்பட மாட்டோம். ஒரு தனி ஜபம் தான் உங்களை நீங்க நிதானிக்க முடியும். உங்க பர்சனல் பிரேயர் தான் நீங்க யாருங்கிறத நிதானிக்க முடியும். ஏசாயாவுடைய தனி ஜபம் தான் அவன் யாருன்னு நிதானிச்சுட்டு ஆண்டவர்கிட்ட சொல்றான், ஆண்டவரே நான் தீர்க்கதரிசியா இருந்தாலும் ஆசத்தோடு மனுஷன். உங்களை நீங்க நிதானித்து பாருங்கள், நீங்கள் வஞ்சிக்கப்பட மாட்டீர்கள். அல்லேலூயா. மீண்டும் உங்கள் யாவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். கர்த்தருடைய வருகை தாமதிக்கும் என்று சொன்னால் அடுத்த மாதம் உங்களை நான் சந்திக்கிற வரைக்கும் கர்த்தருடைய கிருபை உங்களோடும், ஜாஷ்வா டிவியில் இருக்கிற ஊழியர்களோடும், குடும்பத்தோடும், என்னுடைய ஊழியத்தோடும், உங்களுடைய குடும்பத்தை எல்லா காரியத்தோடும் இருப்பதாக. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க.
வாங்க வாங்க. வாங்கம்மா, வாங்க வாங்க வாங்க. வணக்கம்மா. உட்காருங்க. பொண்ண கூப்பிட்டு வாமா. பொண்ண பிடிச்சிருக்கா? பொண்ண பிடிச்சிருக்குது. உங்க பர்னிச்சர்ஸ் ரொம்ப அழகா இருக்குது. அதுவா, எங்க அப்பா காலத்துல இருந்தே வீட்டுக்கு தேவையான ஜன்னல், கதவு எல்லாத்தையுமே கடையாளூர் ஊட்டி நாதன் டிம்பர்ஸ்ல தான் வாங்குவோம். இப்போ அவங்களோட புது பர்னிச்சர் ஷோரூம் சங்கரன் கோவில் ரோடு கடையாளூர் ஊட்டியில மிக பிரம்மாண்டமா ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க கிட்ட நம்ம வீட்டுக்கு தேவையான மாடல் பர்னிச்சர்ஸ், வுட் பர்னிச்சர்ஸ், டைனிங் டேபிள், ஆபீஸ் சேர், மர பீரோல், மரக்கட்டில், மெத்தை, அதுபோக எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் அனைத்தும் ஒரே இடத்துல இப்ப கிடைக்குது. கல்யாணத்துக்கு தேவையான அனைத்து சீர்வரிசை பொருட்களும் ஒரே இடத்துல வாங்கிக்கலாம். இங்க இல்லன்னு எதுவுமே இல்ல. நியாயமான விலை, கலைநயம் மிகுந்த வேலைப்பாடு, தரமான பொருட்கள். என் பொண்ணு கல்யாணத்துக்கு அங்கதான் சீர்வரிசை வாங்க போறேன். அது என்ன உங்க வீட்டு பொண்ணு, நம்ம வீட்டு பொண்ணு. நம்ம எல்லாரும் சேர்ந்து குடும்பத்தோட போய் எடுப்போம். வாங்க, குடும்பத்தோட போகலாம். நாதன் டிம்பர்ஸ் துணை நிறுவனமான நாதன் பர்னிச்சர்ஸ், சங்கரன் கோவில் மெயின் ரோடு, கடையாளூர் ஊட்டி.